அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மோஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் சண்டே பெரிய பாப்பா, அதாவது மதுரையில் படிச்சிட்ருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியெல்லாம் உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நடந்துகிட்ருக்குது சித்திரை திருவிழா. கள்ளழகர் ஆற்றுல 1ஆந்தேதியே இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளழகர் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு எல்லாம் ஜனங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக வச்சு வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் பெருசாக போனதில்லை, பார்த்ததும் இல்லை. மதுரை போனால் மீனாட்சி அம்மன் கோவில் போவோம் வருவோம். இப்போ சமீபத்தில் தான் இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கும் போயிருந்தோம். அப்புறம் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை இதெல்லாம் போயிருக்கமே ஒழிய, கள்ளழகர் கோவில் எல்லாம் போயிருக்கிறோமே ஒழிய திருவிழாவுக்குன்னு போனதே இல்லை. அதே போல் பாப்பா கிட்ட ஃபோனில் பேசும்போதும் கேட்போம், அம்மா நிறைய இன்ஸ்டாகிராமில் அதிலெல்லாம் வருது, ஏதாவது பார்த்தீங்களாம்மா அப்படின்னா, அம்மா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஒர்க்லோடு அதிகம், அதனால் வெளியெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. ஆனால் நல்ல க்ரௌடு பார்த்தா ஹாஸ்டல் கட்டில் அங்கே எல்லாமே நல்ல க்ரௌடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த வழியாக தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பாப்பாவை பார்க்க போகும்போது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது எங்கள் கூட ஒரு அண்ணா வந்திருந்தார். அவங்க மருமக அங்கே படித்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் கூட அட்மிஷன் போடும்போது வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், கள்ளழகர் ஆற்றுல இறங்குற இடம் இதுதாம்மா, அதே போல் இவங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாப்பா கிட்ட கேட்கும்போது அதுக்கப்புறம் நிறைய பில்டிங் எல்லாம் ஆனதுனால சரியாக தெரிய மாட்டேங்குதுமா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக போகும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் பணியாரம் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தா சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பணியாரம், புளிச்சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, புளிச்சாறு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன். அது மாதிரி புளிச்சாறு எடுத்துகிட்டு போயிட்டால் ஒரு 4-5 நாளைக்கு அதை வச்சு ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக போட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ திருப்தியாக இருந்தது அப்படின்ட்டு. குழந்தைங்க ஒரு பசிக்காக ஏங்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே சமயம் நம்ம வீட்டில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவோம், பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சின்ன பொண்ணு இருக்கும்போது நம்ம பெரியவளை நினச்சிக்கிட்டே அது மாதிரி செய்யாமல் இருந்தால் இவளும் பொக்குன்னு போயிடுவா, இவளோட ஹெல்த்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக பாப்பாவை பார்த்துட்டு திரும்ப வந்தாச்சு. நான் போன வழியெல்லாம் மதுரையில் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஜேன்னு இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சபரீஸ்ன்னு போயிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. தலவாழை இலை போட்டு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்லேயே வச்சு நான் ஒருத்தி தான் மீல்ஸ் பிரியை. அதனால் எப்போ போனாலும் லன்ச் டைம் போனோன்னா மீல்ஸ் தான் வாங்குவேன். அவங்கெல்லாம் டிஃபன் வாங்கிட்டாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. சரின்னு வெயிட் பண்ணும்போது பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி நம்மளை பார்த்துட்டு, இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வருவீங்கள்ல, அதை தான் நாங்கள் சொல்லி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் இதே ஊரான்னு கேட்கும்போது, இல்லைங்க, கம்பம் தேனியிலேருந்து வர்றோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க ஞாபகார்த்தமாக கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் அவங்க கூடயும் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அப்படியே சரி கள்ளழகர் எந்த இடத்துல இருப்பார் பார்க்கலாம் அப்படின்னா, நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவுங்க ஹாஸ்டலுக்கு பக்கமாக போகும்போது அந்த இடம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் கள்ளழகரை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் காரை விட்டு இறங்கி அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் அவர்கிட்ட, சார் இது மாதிரி பொண்ணு இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் அலோவ் பண்ணிங்கன்னா அப்படிங்கும்போது அவர் ரொம்ப கைண்டாக, இல்லைம்மா இப்போ சாமி வச்சுருக்கறனால எந்த வண்டியுமே அலோவ் பண்ணுறதில்ல, நீங்கள் அப்படி சுற்றி பாலத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சாரிம்மா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாருங்க. உண்மையால் சொல்கிறோம். இது மாதிரி எல்லாம் ஜனங்களை நம்ம மதுரையில் தான் பார்க்கணும். நான் நிறையா வீடியோஸில் இதில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மதுரைக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப அன்பானவங்கன்னு. நேரில் அதுவும் அவர் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்மக்கிட்ட அவ்வளோ கைண்டாக சொல்லணுங்கிறதே இல்லை. இல்லைம்மா முடியாது போ அப்படின்ட்டுருப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு கைண்டாக சொன்னாங்க. அதுதான் சொன்னேன், எங்கேயுமே மனிதம் இருக்கிற இடம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு
அப்புறம் ஒரு இடத்துல வந்து காரை பார்க் பண்ணலாங்கும்போது கரெக்டாக அது இம்மையில் நன்மை தருவார் கோவிலோட வாசல். பார்த்ததும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி சாமியே கூப்பிடுது, பொறுமையாக போய் சாமி கும்பிட்டு வரலான்னு உள்ளே போய் நாங்கள் போகும்போது சாத்தியிருந்தாங்க. 4:30க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அந்த கோவிலையும் அழகாக என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்தேன். அநேகம் இப்போ சமீபத்தில் இது பண்ணுவாங்க போல இருக்குது, கும்பாபிஷேகம். அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லி அதையும் வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக சாமியும் கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவர் டீ சாப்பிட்ணுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல காஃப் இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக கிரேப் ஜூஸ் ஒன்று வாங்கி குடித்தனுங்க நல்லா மாட்டிருச்சு. என்னென்னா பாப்பாவையெல்லாம் பார்த்துட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு திரும்பி கிளம்பி ஊருக்கு வரலான்னு வர்ற வழி உடுமலை வரைக்கும் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இருமல், வாய் மூடாமல் இருமல். எங்கள் வீட்டில் அவர் திட்டிகிட்டே இருந்தார். என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, நானே டீயோ காஃபியோ சாப்பிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னாரு. என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறத விட அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு குடிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா த்ரோட் பெயின், அதோட காஃப் பயங்கரமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நேற்று டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதே போல் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மதுரையில் பாப்பாவோட காலேஜ் நாங்கள் இது வரைக்கும் இந்த அந்த போர்ஷனில் போகாமல் இருந்தோம். அந்த வழியெல்லாம் வந்தோம். எல்லாத்தையும் அழகாக அவளோட காலேஜு, அவளோட ஹாஸ்டல் போகிற வழி எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவு கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அவள் அதுதான் சொல்கிறா, இன்னும் வந்து இங்கே நிறைய கிராமங்கள் படிப்பறிவு இல்லாதனால நிறைய குழந்தைகள் நிறைய டிசீஸோடு வருதுமா. ஏன்னா பாப்பா எடுத்திருக்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக்ஸ். அதனால் வந்து அவள் அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறா, குழந்தைகள் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்காங்க, அவங்க டிசீஸ் பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் திரும்புகிற இடமெல்லாம் இந்த யானை பொம்மையை குழந்தைங்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்தது எங்கள் வீட்டு பொண்ணுங்க 2 பேரும் குழந்தையாக மாறிட்டாங்க. ஆளுக்கு ஒன்று ஞாபகார்த்தமாக வாங்கி கொடுங்கன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு காரில் அதையும் அழகாக வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து பாப்பாவை ஹாஸ்டலில் விடும்போது அம்மா நின்றுங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே மெல்ல கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, கள்ளழகர் அங்கே இருக்கிறாருன்னு. அந்த வழியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லி அதில் வரும்போது அப்போ தான் பாப்பா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த காரில் நம்ம கூட வரும்போது, அம்மா எந்த இடத்துலலாம் டெக்கரேட் பண்ணி பந்தல் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துலையெல்லாம் கள்ளழகரை கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் வர்றவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே போல் திரும்பி வரும்போது இந்த பந்தல் எல்லாம் பார்க்க நான் எங்கள் வீட்டில் அவர்கிட்டையும் கூட சொன்னேன், அழகர் இங்கே இருப்பார்னா போய் பார்த்துட்டு வரலாம் பாவா அப்படின்ட்டு. இல்லை இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் இதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அழகர் வந்து கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால் கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு அழகாக அதை வீடியோ. இந்த பாலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரஜினி முருகன் படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, சிவகார்த்திகேயனும் சூரியும் சேர்ந்து பேசிட்டு இது பண்ணுற அதே பாலம் தாங்க இது. இந்த வழி தான் எப்போவுமே நாங்கள் மதுரைக்குள்ளே போகிற அதே வழி. நாங்கள் எப்பவும் போகும்போது இதில் இவ்வளோ க்ரௌட் இருக்காது, மாடு இதெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும். இன்னும் வந்து மதுரையில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மதுரை சூப்பராக இருக்குங்க. அப்புறம் மதுரைக்காரங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், யாராவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த கோரிப்பாளையம் கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு அழகான கஃபே ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஓடுங்க. எனக்கு தெரிய அங்கே வந்து குழந்தைங்க சொல்கிற ஒரே ட்ராபேக் இது தான் சொல்கிறாங்க. அதாவது வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு டீனா டீ, காஃபினா காஃபி, இல்லை சம்மர் டயத்தில் சில்லுன்னு ஒரு ஜூஸ்னால் குடிக்கிறது கடைகளே இல்லைம்மா, வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது, இங்கே வந்துடுங்க சிவனேன்னு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், யாராவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். பொண்ணுகளே கிண்டல் பண்ணுவாங்க, அம்மா வந்தால் ஒரு அள்ளிடலாம் சிவனேன்னு ஒரு ஷாப் போட்டுடலாமா அப்படின்னாங்க. பெரியவ மட்டும் இல்லை சின்னவளையும் சேர்ந்து பார்க்கணும் இல்லைங்களா, அதனால தான் வந்து நான் என்ன சொன்னேன், பார்க்கலாம்மா முடிஞ்சால் அப்படி ஒரு ஷாப் போட்டு அவங்களுக்கும் வீட்டு சமையல் கிடைக்குமில்ல, அதனால் மதுரைக்காரங்க யாராவது யோசிச்சு பாருங்கள்.